பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே ராஜி கவலையோடு இருக்காங்க. டான்ஸ் இந்த பாய் கூட சேர்ந்து நீ ஆடணும் அப்படின்றாங்க. ஆனால் ராஜி அந்த சாங்ஸ்க்கு ஆடுறதில்ல. அந்த பாயும் பார்த்தீங்கன்னா ராஜியோட கையை பிடிக்கிறது, இந்த மாதிரி ஷோல்டர் மேலே கை வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜிக்கோ விலகி விலகி போகிறாங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் இருந்துட்டு ஏம்மா இப்படியா பண்ணுவேன், டான்ஸ் ஆடணும்னா இப்படி தான்மா பண்ண முடியும், அதை விட்டுட்டு நீ விலகி விலகி போனால் அதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்ட்டு ராஜி அந்த இடத்துல திட்டுறாங்க. இல்லை இது தப்பாக இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகவும் உடனே டோருக்கு போய் கையை வச்சுக்கிறாங்க. டோர் கிட்ட போக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் போயிடுவியா, எங்கே போகிறேன், நான் ஊருக்கு கிளம்புறேன் விடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது, ஷோக்கு வந்துட்டா கிளம்ப முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே தப்பாக இருக்குது, டான்ஸ் தானே சொல்லித்தரீங்க, அதை விட்டு இங்கே நடத்துறதே ரொம்ப தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன தப்பாக இருக்குது, இங்கே பாருமா ஒரு தப்பு இல்லை சரியா, ஒழுங்கா டான்ஸ் ஆடுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலையோடு இருக்காங்க. இல்லை அது இங்கே பாருமா போய் எந்த ஒரு ரீசனும் நீ சொல்ல முடியாதுன்றாங்க. நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நீ டான்ஸ் ஆடணும்னு ராஜியை ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ராஜி பார்த்தீங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் கால் வலி எடுக்கும் போது அரசி வராங்க. அப்பா நான் உங்களுக்கு ஒத்தனை கொடுக்குறேன். இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல, அப்பா உங்கள் பொண்ணு நான் ஒத்தனை கொடுக்கறதுல என்னப்பா ஆகிட போகுதுன்னு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் அரசியை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. அரசி நீ சந்தோஷமா தான் இருக்கியா, அப்பா எனக்கு என்னப்பா நான் சந்தோஷமா தான் இருக்கேன்பான்றாங்க. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் நான் உங்களுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் கோமதி இருந்துட்டு என்ன இது இவளா இதெல்லாம் பண்றா, ஏங்க ஒரு நாளும் ஒத்தனை கொடுக்க மாட்டா, இன்னைக்கு என்ன ஐஸ் வைக்க போறா, ஏண்டி என் பொண்ணுக்கே மேல பாசம், அப்பா பொண்ணு பாசத்தை நான் கெடுக்க விரும்பலப்பா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு போறாங்க. பாணி அரசியை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோமதி வெளியே இருக்கிறது அப்பதான் பார்த்துட்டு கோமதி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னம்மா பேசணுன்றாங்க. இல்லடி தனியா பேசணும். தனியா என்ன உன் வீட்லயே என் வீட்லயே, அப்படி இல்லடி கோவிலில் பேசலாம், கோவிலுக்கு வா, சரி வரேன், என்ன விஷயம் கோவிலுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்புறமா ராஜி மீனா கால் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு பண்றாங்க. மீனா எடுக்கிறது இல்லை, அக்கா வேற எடுக்கல, கதிர்க்கே கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கால் பண்ணுவாங்க. அப்புறம் ரூம் காலிங் பில் சத்தம் கேட்கும். பயந்துட்டே ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அங்க ஒரு லேடியா வந்திருப்பாங்க. வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், ஏன் டான்ஸ் ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும் ரொம்ப தப்பா இருக்கு, டான்ஸ்னா இப்படிதான் இருக்கு, சினிமாலெல்லாம் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு சினிமா வாய்ப்பு தேவையில்ல, வேற என்ன வேணும், இந்த 10 லட்சம் பணம் 10 லட்ச ரூபாய் பணம் வேணும்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, 10 லட்சம் பணம் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா, ஏன் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் இருக்கணும், அப்படி பாதையே போனால் நீங்கள் அந்த 10 லட்சத்தை கட்டுற மாதிரியான ஒரு நிலைமை தான் இது, நீங்கள் முழுசாக படிச்சிங்களா இல்லையா, முழுசாக படிக்காது தான் நான் பண்ண தப்பே அப்படின்ற ராஜி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்னால் இங்கே இருக்க முடியாது, அதுக்கு மிச்சம் நீங்கள் தான் பண்ணணும் முடிவு அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ராஜி தப்பாக இருக்குது, இனிமேல் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாதுன்னு பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறாங்க. இங்கே கோமல் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அப்போ தான் பேசிட்டு இருக்காங்க. அரிசி எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, குமாரை கேஸ் போட்டிருக்காங்களா, அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுன்னு கோமதி கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. கோமதி என்னாலலாம் முடியாதுன்னுவாங்க. அம்மாக்காக செய்யணும்னு நினச்சேன்னு இதை செய்ய ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கோவில் ரொம்ப நேரம். இங்கே ராஜி கிளம்பவும் மொத்த பாய்ஸு கேங்காக நின்றுக்கிறாங்க. போக விடாத அளவுக்கு அந்த இடத்துல தடுத்துட்டு இருக்காங்க. ராஜி அதெல்லாம் தாண்டி எப்படி நல்லபடியாக வீட்டுக்கு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.